கிருஷ்ணகிரியில கடத்தப்பட்ட 13 வயது சிறுவனை பாத்தீங்கன்னா சடலமாவும் மீட்டிருக்காங்க. உறவினர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு இருக்காங்க. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஒசூர்ல அஞ்சிட்டி என்ற பகுதியில 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் பாத்தீங்கன்னா நேற்று கடத்தப்பட்டிருந்திருக்காங்க. இந்த நிலையில சிறுவன் சடலமாக காட்டு பகுதியில இப்ப மீட்டெடுத்திருக்காங்க. கடத்தல் குறித்த புகார் அளித்தும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சிறுவனின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு வந்திருக்காங்க. அஞ்சிட்டியை அடுத்த மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜ் மஞ்சு தம்பதிக்கு 13 வயது மகன் ரோஹித் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த சிறுவன் பாத்தீங்கன்னா நேற்று மாலை முதல் காணாம போயிருந்திருக்காரு. எங்கு தேடியும் மகன் கிடைக்காததால் அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் சிறுவனை சிலர் காரில் ஏற்றிச் சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து சிறுவன் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் காலை வரை சிறுவன் கிடைக்கவில்லை. இதையடுத்து அஞ்சிட்டியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் சிறுவன் ரோஹித் இன்று காலை சடலமாகவும் மீட்கப்பட்டிருக்காங்க. இங்குள்ள வனப்பகுதியில் கொண்டை ஊசி வளைவில் சாலை ஓரத்தில் சிறுவனின் சடலம் கிடைத்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி அஞ்சிட்டி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. கடந்த 3 மணி நேரமாக பெற்றோர் உறவினர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. சிறுவனின் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. விரைவில் கைது நடவடிக்கை தொடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது 5 பேரை பிடித்து விசாரித்தும் வருகிறாங்க. இப்போது வரைக்கும் என்ன தகவல் தெரிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இளம்பெண் ஒருவர் காதலருடன் தனிமையில் இருந்ததை சிறுவன் பார்த்ததாகவும் இதை வெளியில் சொல்லக்கூடாது என்று சிறுவனை சமாதானப்படுத்தவும் முயன்றதாகவும் தெரிகிறது. இந்த விவகாரத்துல சிறுவனை கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஊர் மக்கள் சந்தேகமும் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் காவல்துறை முழுமையான விசாரணைக்கு முன்னரே இந்த சம்பவத்தின் காரணம் தெரிய வரும் என கூறியிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.